ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 29. யத் விஸ்ரம்பாத் அகம் நஷ்டா ஹிருத அபத்யா ச தஷ்யுபி யா சேதே நிசி சந்திரஸ்தோ யதா நாரி திவா புமான். ஒன் பை ஒன் மீனிங். எஸ் விஸ்ரம்பாத் யாரை நம்பியிருந்ததன் காரணத்தால், அகம் நான், நஷ்டா இழந்தேன், ஹிருதபத்யா என் இரு மகன்களான ஆட்டுக்குட்டிகளை இழந்து, ச தவிரவும், தஷ்யுபி கொள்ளைக்காரர்களால், யா அவர், பெயரளவே ஆன என் கணவர், சேதே படுத்து கிடக்கிறார், நிசி இரவில், சந்திரஸ்தா அச்சத்தால், யதா போல, நாரி ஒரு பெண், திவா பகலில், புபாம் ஒரு ஆண். டிரான்ஸ்லேஷன். அவரையே நான் நம்பியிருந்ததால் கொள்ளைக்காரர்கள் என் இரு மகன்களாக உள்ள ஆட்டுக்குட்டிகளை தூக்கி கொண்டு போய்விட்டனர். எனவே இப்பொழுது என்னையே நான் இழந்தேன். பகலில் என் கணவர் ஒரு ஆணைப் போல் காணப்பட்டாலும் இரவில் அவர் ஒரு பெண்ணைப் போல அச்சத்துடன் படுத்து கிடக்கிறார். பதம் 30. இதி வாக் சாயகைர் பித்தக பிரதோத்ரைர் இவ குஞ்சர நிசி நிஸ்திரிம்சம் ஆதாய விவஸ்த்ரோ அப்யத்ரவத் ருஷா. ஒன் பை ஒன் மீனிங். இதி இவ்வாறாக, வாக் சாயகை அம்பு போன்ற கடினமான வார்த்தைகளால், பித்த துளைக்கப்பட்டு, பிரதோத்ரை அங்குசங்களால், இவ போல, குஞ்சர ஒரு யானையை, நிசி இரவில், நிஸ்திரிம்சம் ஒரு வாளை, ஆதாய எடுத்துக்கொண்டு, விவஸ்திர ஆடை இல்லாமல், அப்யத்ரவத் வெளியே சென்றார், ருஷா கோபத்துடன். யானை ஒரு யானைப்பாகனால் அங்குசத்தை கொண்டு குத்தப்படுவதைப் போல ஊர்வசியின் கூர்மையான சொற்களால் குத்தப்பட்ட புரூரவஸ் கடும் கோபம் அடைந்தார். அதனால் வாளை எடுத்துக்கொண்டு இரவில் ஆட்டுக்குட்டிகளை திருடிச் சென்ற கந்தர்வர்களை பின்தொடர்ந்து வெளியே சென்றார். பதம் 31. தே விஸ்ருஜ்ய உரணௌ தத்ர வியத் யோதந்த ஸ்ம வித்யுதக ஆதாய மேஷால் ஆயாந்தம் நக்னம் ஐக்ஷத சாபதிம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பதம் 31. தே விஸ்ருஜ்ய உரணௌ தத்ர வியத் யோதந்த ஸ்ம வித்யுத ஆதாய மேஷால் ஆயாந்தம் நக்னம் ஐக்ஷத சாபதிம். ஒன் பை ஒன் மீனிங். தே அவர்கள், கந்தர்வர்கள், விஸ்ருஜ்ய விட்டபின், உரணௌ இரு ஆட்டுக்குட்டிகளையும், தத்ர அங்கேயே, வியத்யோதந்த ஸ்ம ஒளிமயமாக்கினர், வித்யுத மின்னலைப் போல பிரகாசித்து, ஆதாய கையில் எடுத்துக்கொண்டு, மேஷோ இரு ஆட்டுக்குட்டிகளையும், ஆயாந்தம் திரும்புவதை, ஐக்ஷத கண்டாள், சா ஊர்வசி பதிம் அவளது கணவர். டிரான்ஸ்லேஷன். இரு ஆட்டுக்குட்டிகளையும் கீழே விட்டதும் கந்தர்வர்கள் மின்னலைப் போல பிரகாசித்து புரூரவசின் வீட்டை ஒளிமயமாக்கினார்கள். அதன் பிறகு தன் கணவர் ஆட்டுக்குட்டிகளுடன் திரும்பி வருவதையும், ஆனால் அரை நிர்வாணமாக இருப்பதையும் கண்டதால் ஊர்வசி அங்கிருந்து சென்று விட்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 29, 30, 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.